இங்கு இந்த ரோட் ஐலண்ட் தமிழ் சங்கத்தின் கலை மற்றும் பண்பாடை கொண்டாடும் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எங்கள் ரோட் ஐலண்ட் தமிழ் சங்கம் போர்ட் அண்ட் உறுப்பினர்கள் சார்பாக வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் இது ஒரு கலை நிகழ்ச்சி என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதிலும் சில பேர் கேள்வி கேட்டார்கள். முதலில் அதை ஏன் என்று சொல்லிவிடுகிறேன். இப்பொழுது தீபாவளி நிகழ்ச்சி என்று சில பேர் கேட்கலாம். தீபாவளி நிகழ்ச்சியும் தான். இது தேங்க்ஸ் கிவிங் நிகழ்ச்சி என்றும் சில பேர் கேட்கலாம். இது தேங்க்ஸ் கிவிங் கிராட்டிடியூடுக்காக உள்ள ஒரு நிகழ்ச்சியும் தான். இது கிறிஸ்மஸ் ஒட்டி ஹாலிடேஸ்க்காக வந்த நிகழ்ச்சின்னு சொல்லலாம். இல்லை இது குழந்தைகள் தினம்னு கொண்டாடணும், அதுவும் உண்மைதான். நம்ம இப்போ கொண்டாட போகிற ஒவ்வொரு பண்டிகையும் இன்னைக்கு இயல் இசை நாடகம் நமது பண்பாட்டையும் நமது மொழியின் வடிவாக நாம் இணைந்திருக்கும் நாம் வளர்ந்திருக்கும் பண்பாட்டை கொண்டாடும் நாம். இன்று நாம் கொண்டாடும் ஒவ்வொரு பண்டிகையும் ஒவ்வொரு கலாச்சாரமும் நம்மை ஒன்றிணைக்கும் ஒரு பாலமாக இருக்கும் என்று நம்புகிறோம். இந்த மேடையில் ஒரு ஒற்றுமையின் சின்னமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களது வேண்டுகோள். அந்த வகையில் இங்கு நிறைய பேர் இதை நடத்துகிற உதவி செய்திருக்கிறாங்க. அதை நம்ம மறந்துடக்கூடாது. அதனால அதை நான் இப்போ ஒரு குயிக்காக அவங்க எல்லாருக்கும் இந்த வரவேற்போட அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். நமது முக்கியமாக ஆதரவாளர்கள், ஸ்பான்சர்ஸ் அண்ட் வெண்டர்ஸ் அண்ட் நடன பயிற்சியாளர்கள் அண்ட் கலைவாணர்கள், கலை வண்டுகள், எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி, அவங்க நிறைய பேர் இதில் வாலண்டியர்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் தேவர் ஆல் இன்வால்வ் இன் புல்லிங் திஸ் டுகெதர். அனைவருக்கும் நன்றி சொல்லிவிட்டு அந்த நன்றி உணர்வோடு இங்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். ஒரே ஒரு இது, நமது வாழ்க்கையில் நல்லது செய்வது தான் உண்மையான செல்வம். அதுக்கு ஒரு திருக்குறள் இருக்கு. எனக்கு ஆக்சுவலாக அந்த திருக்குறள் இப்போ சட்ட நாவல் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இன்று நாம் இந்த கலை, பண்பாடு, சமூகம் மற்றும் ஒற்றுமையை கொண்டாடுவதில் இந்த அறத்தின் ஒளி பளிச்சிடுகிறது. அதுக்காக தான் இந்த மாதிரி நமது வெளிநாட்டுக்கு வந்தும் இந்த மாதிரி ஒரு கலை நிகழ்ச்சிகளை நடத்துறது, எல்லாரையும் ஒன்றிணைத்து ஒன்றாக்குவதற்காக ஒரு முக்கிய பாலமாக இருக்க வேண்டும் என்பதுதான். நாங்கள்லாம் வந்தப்போ முன்னாடியே நிறைய தடவை சொல்லியிருக்கிறோம், இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கவில்லை. ரொம்ப கொஞ்சம் பேர் தான், ஒரு 5-6 பேர் ஃபேமிலிஸ் தான் இருந்தோம். இப்போ எல்லோரும் இவ்வளோ பேர் இருக்கிறது, பார்க்குறது, இதை கொண்டாடி ஒன்றிணைந்து இது பண்ணுறது எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாம் இனிப்பு இருக்குது, இயல் இசை நாடகம் இனிப்பு அனைத்தும் இருக்கிறது. எல்லாத்தையும் கொண்டாடலாம். வேட்டு மட்டும் வைக்காதீங்க தீபாவளிக்கு, அது மட்டும் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வேண்டாம். மிச்சபடியே லெட்ஸ் ஆல் ஹேவ் ஃபன். தேங்க்யூ. வெல்கம். மிக்க நன்றி ஐயா.